அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனால் வழங்கப்பட்ட தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பரிபூர்ணமாக பின்பற்றி முழுமையாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக ஜீவித்து மரணிக்கும் பொழுதும் முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளிலே நாம் அனைவரும் வெற்றியடைய வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட படைப்பினங்களை படைத்திருக்கின்றார். அற்புதமான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கின்றார். ஆர்ப்பரிக்கும் கடல்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த மலைகளாக இருந்தாலும் சரி, பறந்து விரிந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, காடுகளாக இருந்தாலும் சரி, இப்படி உலகத்திலே பல்வேறுபட்ட இடங்களையும் அல்லாஹ் தஆலா அழகாக நமக்கு எல்லாம் படைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா பல படைப்புகளை எல்லாம் படைத்துவிட்டு அவனுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றார். எவ்வளவு நதிகள் இருந்தாலும், கடல்கள் இருந்தாலும், ஏரிகள் இருந்தாலும், அழகான பச்சை பசேல் என்ற தோற்றத்துள்ள எந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது. அது எது என்று சொன்னால் அவனுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் மஸாஜிதுஹா, அவனுடைய பள்ளிவாசல் ஆகும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது கடை பஜார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் இது, அவனுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி வாசல்கள் அவனுக்கு பிடித்த இடம். அவனுக்கு பிடிக்காத இடம் கடை பஜார்கள், கடை தெருவுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்காக வேண்டி கடைகள் இருக்கக்கூடாதா, கடை பஜார்கள் இருக்கக்கூடாதா, சந்தைகள் இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டும். வியாபாரங்கள் இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே கடை பஜார்கள் எல்லாம் அங்கு மோசமான கலாச்சாரங்கள் இருந்தது. பெண்களை விட்டு ஆட வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மோசமான அநாகரிகமான முறையில் கடைத்தெருவுகள் சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடை தெருவுகளை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். கடை தெருவுகளில் இப்படி இருப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். அதிகமாக கடை தெருவுகளிலே சுற்றிக் கொண்டிருப்பதையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே மனிதர்களாக கட்டப்பட்ட எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, எத்தனையோ கட்டடங்கள் இருக்கிறது, அற்புதமான கட்டடங்கள், இயற்கை காட்சிகள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறது. மனிதன் அவன் பார்த்து பிரமிக்கும் அளவிற்கு மனிதன் இந்த உலகத்திலே பல கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பிடித்த இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே மனிதர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவனுக்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் ஆலயம் அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்
பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுதான் உலகத்திலே இறைவனுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல். முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா, மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீப் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவதாக பாலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் கேட்கிறார்கள், ஹய்யு மஸ்ஜிதி உதிய ஃபில் அர்தி அவ்வல். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கிறார்கள். கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள், அதாவது காபத்துல்லா என்று சொன்னார்கள். சும்மா ஹய்யு, அதற்கடுத்த பிறகு எது என்று கேட்கும் பொழுது கால அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டாக கட்டப்பட்டது. கம்கான பைனஹுமா, அந்த இரண்டு பள்ளிவாசலுக்கு இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 சனா, 40 வருடங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் அந்த காபத்துல்லாவை கட்டிய பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த காபத்துல்லாவை கட்டியிருக்கிறார்கள். இரண்டாவதாக அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அடித்தளமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த காலகட்டத்திலே மனிதர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், மக்கள் எவ்வளவு இருந்திருப்பார்கள். ஆனாலும் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும். அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, மனிதனுக்கும் மக்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தான் இதிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் சிதறம் அடைந்த பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பித்தார்கள், புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த பள்ளிவாசல் அதுவும் சிதறம் அடைந்த பிறகு நபி சுலைமான் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம தெரிந்திருக்கின்றோம். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் மக்கள் மிக மிக குறைவாக இருந்திருப்பார்கள். ஆனாலும் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? மனிதர்கள் தொழுக வேண்டும், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும், தொடர்பு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ஈமான் புதுப்பிக்கும், அவர்களுடைய ஈமான் உறுதி பெறும், ஒழுக்கமுள்ள மக்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்காக தான் மனிதனுடைய சம்மதத்தோடு தொடர்போடு பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மக்காவில் இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியவில்லை. தினந்தோறும் அடிக்கிறார்கள், உடைக்கின்றார்கள், கொடுமை செய்கிறார்கள் மக்காவுடைய காப்பீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்காவிலே நிலைநாட்ட முடியவில்லை. அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்து பார்க்கிறார்கள். அபிசீனியாவில் முஸ்லிம்கள் பாதுகாப்போடு இருக்கலாமே தவிர இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியுமா என்று சொன்னால் முடியாது. பிறகு தாயிஃப் நகரத்திற்கு சென்று பார்க்கிறார்கள், அங்கேயாவது இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியுமா என்று. அந்த மக்கள் ஊருக்குள்ளேயே அவர்களை விடவில்லை, அடித்தார்கள், உடைத்தார்கள். எங்கேயாவது ஒரு தளம் கிடைக்காதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக எங்கேயாவது ஒரு ஊர் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு பிரதேசம் கிடைக்காதா என்று அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போதுதான் மதீனாவிலிருந்து அழைப்பு வருகிறது. மதீனத்து மக்கள் அழைப்பு கொடுத்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய நாட்டிற்கு வந்து விடுங்கள், மதீனாவுக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான ஒத்தாசைகளை நாங்கள் தருகிறோம், எல்லா விதமான உதவிகளை நாங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இங்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள்.
அதே போன்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். மதீனாவுக்கு போகும் வழியிலே ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு முன்னால் ஹராரா என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியிலே அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நாட்கள் தங்குகிறார்கள். அந்த 10 நாட்கள் தங்கும் பொழுது அங்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் எப்படி இருக்கிறது பாருங்கள், அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள். 10 நாட்கள் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள், அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அந்த பள்ளிவாசலுடைய பெயர் தான் மஸ்ஜிதுல் குபா. உமராவிற்கு ஹஜ் செல்வதற்காக வேண்டி செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், அந்த மஸ்ஜிதுல் குபாவை போய் தொழுது விட்டு வருவார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். ஒரு மனிதன் என்ன நினைப்பான், அவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், நம்ம எங்கே தங்குவது, நமக்கு ஒரு வீடு ஏதாவது ஒரு அறை நமக்கு கிடைக்காதா, தங்குவதற்கு என்ன உணவு என்ன, இதைதான் மனிதன் பார்ப்பான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்கள் தங்கி இருக்கும் போது ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் பள்ளிவாசல் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதுதான் நாம் தெரிய வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு செல்கின்றார்கள். தங்களுடைய வாகனத்தில் செல்கின்றார்கள், ஒட்டகத்தில் செல்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செல்கின்றார்கள். மதீனாவிற்கு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இடத்திலே அவருடைய வாகனம், அதாவது ஒட்டகம் மண்டியிட்டு அப்படியே படுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கேதான் நாம தங்க போகிறோம் என்று சொன்னார்கள். இங்கேதான் நாம தங்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்திலே வேர்க்க மரத்தை காய்வை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதை உலர்த்தி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அங்கே தொழில் கொண்டும் இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த இடம் யாரும் என்று சொன்னால் சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 அனாதையான சகோதரர்களுடைய இடம். அந்த இடத்தை கேட்கிறார்கள், விலைக்காக கேட்கிறார்கள். அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசல் கட்டுகிறீர்கள் என்றால் நாங்கள் இலவசமாகவே கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த இடத்தை இலவசமாக நாங்கள் கொடுத்து விடுகிறோம், பள்ளிவாசல் கட்டுங்கள் என்று சொன்னார்கள் அந்த 2 சகோதரர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் கிரயம் கொடுத்து விலைக்காக வேண்டி நாங்கள் வாங்கி நாங்கள் பள்ளிவாசலை கட்டுவோம் என்று சொல்லி விலைக்கு வாங்கி அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டும் பொழுது அவர்களும் மண்ணை சுமந்தார்கள், செங்கற்களை சுமந்தார்கள், இன்ன பிற பொருள்களை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலுடைய பெயர் தான் மஸ்ஜிதுல் நபவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பள்ளிவாசல். ஒரு சமுதாயத்திலே ஒரு பகுதியிலே பள்ளிவாசல் கட்ட வேண்டும், அதற்காக வேண்டி அவர்கள் அரும்பாடுபட்டார்கள். நான் ஒரு தூதராக இருக்கிறேன், ஒரு தலைவராக இருக்கிறேன், தொண்டர்கள் பணி செய்யட்டும் என்று இருந்து விடாமல் அவர்களோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து மண்ணை சுமந்தார்கள், செங்கற்களை சுமந்தார்கள், அவரும் கட்டினார்கள், கட்டி எழுப்பினார்கள் பள்ளிவாசலை, மக்களுக்கு அழைத்து கொடுத்தார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே பள்ளிவாசல் எப்படி இருந்தது, அந்த மஸ்ஜிதுல் நபவி என்ற பள்ளிவாசலை வைத்து எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்கள், அந்த பள்ளிவாசலை வைத்துதான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள், இஸ்லாமிய புரட்சியை உருவாக்கினார்கள். அங்குதான் எல்லா விதமான பயிற்சி கொடுக்கப்பட்ட இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையே கற்றுக் கொடுக்கப்பட்ட இடமாக பள்ளிவாசல் இருந்தது. பல்கலைக்கழகமாக இருந்தது பள்ளிவாசல். பைத்துல் மால் உருவாக்கப்பட்டது அங்கு.
பணக்காரர்கள் இடத்தில் இருந்து செல்வத்தையே திரட்டி வசூல் செய்து ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்கும் கூட இடமாக இருந்தது. பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கும் இடமாக இருந்தது. அனாதைகளை வந்து பராமரிக்கும் இடமாக பள்ளிவாசல் இருந்தது. யாராவது குற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் இடமாக பள்ளிவாசல் இருந்தது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பள்ளிவாசல் எதுக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள்? இதற்காக வேண்டிதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே பிரம்மாண்டமான பள்ளிகள் இருக்கு. அந்த காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி பிரம்மாண்டமாக இருக்கிறது, ஏசி இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளியை வைத்துக் கொண்டு என்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன பணி நடக்கிறது? 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது, தொழில் வைக்கப்படுகிறது, ஏதோ ஒரு மதரசா நடக்கிறது, அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பள்ளி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே அந்த மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாசலை வைத்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காமித்தார்கள் அவர்கள். அந்த பள்ளி வாசலில் இருந்துதான் பல மக்களுக்கு, பல மன்னர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தை அழைத்தார்கள். இஸ்லாத்தில் மற்றும் மக்களை அழைத்தார்கள், மன்னர்களை அழைத்தார்கள். பள்ளி வாசலை என்பது சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் பாருங்கள். உங்களுடைய பகுதியிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியிலே பள்ளி வாசலை கட்டுங்கள், முஸ்லிம்களை வரவையுங்கள், எல்லா மக்களும் வந்து பிறகுக்காக வேண்டி வரவையுங்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக, குடும்பமாக, சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வந்து பள்ளி வாசல் என்று தொழுக வேண்டும். இதன் மூலமாக தான் மனிதன் ஒற்றுமை உள்ளவனாக மாறுவான். சமுதாயம் ஒற்றுமை உள்ள சமுதாயமாக மாறும். அவனுடைய ஈமான் புதுப்பிக்கும், அவனுடைய ஈமான் அதிகரிக்கும், நல்ல நல்ல மனிதர்களாக உருவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பள்ளி வாசல் இப்படிதான் இருந்தது. எவ்வளவு பணிகள் செய்யலாம் பள்ளிவாசலை வைத்து? சமுதாயத்தில் பணிகள் இருக்கா? ஜக்காத்து போன்ற அந்த பணிகள் இருக்கா? பெரிய பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவரிடத்திலே ஜக்காத்தை வசூல் செய்து ஒரு கேந்திரமாக உருவாக்கி, பைத்துல் மால் உருவாக்கி, ஏழ்மையான மக்கள் யாரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த திட்டம் இருக்கிறதா? இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக மாற்றினார்களே பைத்துல் நபவி, அது இருக்கின்றன நம்முடைய சமுதாயத்தில். வெறுமனே 5 வேளை தான் வாழ்ந்து கொள்வது, தொழில் வைப்பது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பல்வேறுபட்ட பணிகள் நடந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் பாருங்கள். இன்றைக்கு நிறைய வாலிபர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அதிகமான இளைஞர்கள் போதை வஸ்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஞ்சாவுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரு கூட்டாளிகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள், வாலிபர்கள். என்ன காரணம்? பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லை. பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாத காரணத்தினால்தான் சைத்தான் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். யார் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு யார் இருக்கிறார்களோ, இறையச்சத்தோடு யார் இருக்கின்றார்களோ, பள்ளிவாசலுடைய தொடர்போடு யார் இருக்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு நேர்வழி காமிப்பான். ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொடர்பை கொள்ளக்கூடாது என்று சைத்தான் வந்து வாலிபர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான். வாலிபர்கள், இளைஞர்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களை சமுதாயத்தில் நாம பார்க்கிறோம். நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு முஸ்லிம் பெண்மணிகள் இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு பெண்மணி பேசுகிறார், இந்த நடிகனுக்காக வேண்டி, இந்த நடிகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 நாட்களாக என்னுடைய பிள்ளைகளை விட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஒரு தெரு கூட்டாளியை பார்ப்பதற்காக
தெருவு தெருவாக அவர்கள் ஆடுகின்றவனை பார்ப்பதற்காக, இளம் பெண்களை வந்து கட்டிப்பிடித்து அநாகரிகமாக செய்யக்கூடியவனை பார்ப்பதற்காக நான் 2 நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சரியான முஸ்லீம், நான் சரியான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அந்த அடையாளங்களோட நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பரிதாவை போட்டுக்கொண்டு அவர் பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், உனக்கு எதற்கு பரிதா? உனக்கு எதற்கும் இந்த முகத்தை எதற்கு மூடுகின்றாய்? சினிமா கூட்டாளியை பார்ப்பதற்காக வேண்டி 2 குழந்தைகளை விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால், சினிமா மோகத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் துளைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். என்னுடைய சாமியை பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொல்கின்றார் ஒரு முஸ்லிம் பெண்மணி. கரூரில் நடந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது, இந்த சாமியை, இந்த கடவுளையே பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொல்கின்றார். என் குழந்தையே போராடும் பரவாயில்லை, இவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த சமுதாயத்திலே வாலிபர்கள், இளைஞர்கள், பெண்மணிகள் எந்த அளவுக்கு சினிமாக்களுக்கும் நடிகர்களுக்கும் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தன்னுடைய ஈமானை வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுடைய தொடர்பு இல்லாத காரணம் தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பகுதியிலேயே பள்ளி வாசலை கட்டுங்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமையால் இந்த பகுதியிலே அழகான பள்ளி வாசல் நமக்கு வந்திருக்கிறது. பாருங்கள், நம்முடைய வீடை விட அழகான பள்ளி வசனம் வந்திருக்கிறது. நம்ம பயன்படுத்துகிறோமா? 5 வேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றோமா? நினைத்து பாருங்கள். எவ்வளவோ இது கஷ்டப்பட்டு சகோதரர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். இது உருவாக்கம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இது பள்ளிவாசல் உருவாக்கம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம பயன்படுத்த வேண்டாமா? நமக்காக வேண்டி உருவாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கி இருக்கிறார்கள். மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சகோதரர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எப்படி அந்த பள்ளிவாசல் நடந்ததோ அந்த மாதிரி உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிறோமா? பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிறோம். தொழுகைக்காக வருகின்றோமா? தொழுகை நிறைவேற்றி வைக்கிறது, அது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகின்றோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், பள்ளிவாசல் எதற்காக? நமக்காக வேண்டி பள்ளிவாசல், தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல். இந்த குர்ஆன் வகுப்பு நடக்கிறது, அதற்கு பள்ளிவாசல். அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசல் நம்ம பயன்படுத்த வேண்டாமா? இல்லையா? நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பள்ளிவாசலோடு தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி ஏற்படும் என்று சொன்னார்கள், மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னார்கள், நிம்மதி ஏற்படும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நிம்மதி எங்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே கிடைக்கும். நீங்க மலை, காடு 2 நாள் 3 நாள் சுற்றுலா சென்று பசுமையான இடங்களை சுற்றி பார்த்து விட்டு ஏதோ குளித்து விட்டு வருகிறோம் என்றால் அன்றைய நாள் 2 நாள் இருக்கும், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் மட்டும்தான் சந்தோஷம், அவ்வளவுதான். நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான மன நிம்மதி எங்கே இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல். ஒரு மனவாசலோடு இருக்கிறோம், சங்கடத்தோடு இருக்கின்றோம், ஒரு குழப்பமாக இருக்கிறது என்று இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வருகை தந்து ஒரு செய்துவிட்டு உள்ளே நுழைந்து 2 ரக்காத்தை தொழுது பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இருக்காது. அதான் மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதி. அங்கதான் தொழுது பாருங்கள், சரியான முறை தொழுது பாருங்கள், அதான் நிம்மதி நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். 7 விதமான மனிதர்களுக்கு மறுமை நாளிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மைதானத்தில், மஸ்ஸர் என்ற அந்த மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழல் 7 விதமான கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்குவான். அதில் ஒரு கூட்டம் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்தவர்கள்.
எங்கிருந்தாலும் சரி பள்ளிவாசலுடைய அந்த சிந்தனையோடு இருக்கணும். வேலைக்கு போறோம், கம்பெனிக்கு போறோம், கல்லூரிக்கு போறோம், பள்ளிக்கூடத்திற்கு போகிறோம், எங்கேயாவது போகிறோம், நிகர் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும், அசர் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும். அசருதான நிகர்தான ஏதோ கம்பெனியில, ஏதோ ஒரு கடையில, ஏதோ ஒரு வீட்டுல தொழுதுக்கலாம். இது இவங்களுக்கு கிடைக்காது, இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு ஆண் கடையிலோ வீட்டிலோ தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனா பக்கத்தில் இருக்கிறது வீடு, பக்கத்தில் இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு தொழுவது சிறப்பா கடமையா, வீட்டிலே தொழுவது கடமையா? பள்ளிவாசல் எதற்கு? பள்ளிவாசல் இவ்வளவு செலவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எதற்காக வேண்டும்? பள்ளிவாசலில் தொழுக வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் சொர்க்கத்திலே விருந்து வைக்கின்றான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், விருந்துன சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுக்காக நமக்கு விருந்து வைக்கிறான் மறுமை நாள்ல. விருந்துனா நமக்கு பிடித்த மக்களுக்கு நம்ம விருந்து வைக்குவோம். நம்ம யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம விருந்து வைக்குவோம். விருந்து என்று சொன்னால் நம்ம எப்படியாவது போயிடுவோம். விருந்து என்று சொன்னாலே வருகின்ற மகிழ்ச்சி அளவிடவே முடியாது. ஏன்னா வகை வகையாக இருக்கும். அந்த விருந்துக்கு சென்றால் வகை வகையாக இருக்கு என்பதற்காக வேண்டி விருந்துக்கு செல்வோம். அது எப்படிப்பட்ட விருந்து, அது அலாரா ஹராமா, அவன் என்ன செய்தான் ஏது செய்தான் அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டோம். இருந்தா உடனே போயிடுவோம். ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே விருந்து வைக்கிறான் என்றால் யாருக்கு அந்த விருந்து? காலையிலும் மாலையிலும் பள்ளி வாசலுக்கு விருந்து தந்தார்களே அவர்களுக்கு தான் அந்த விருந்து என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால், சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், மறுமையில வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். ஐவேளை தொழுகையில் வெளிநாட்ட குழுவாக இருக்க வேண்டும். உலகம் வேற மாதிரியாக போய்கொண்டிருக்கிறது. உலகமோ எப்படி மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, மார்க்கம் ஒண்ணுதான். மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்பொழுதும் மாறாது. தொழுகை என்பது எப்பொழுதும் மாறாது. பள்ளிவாசல் என்பது எப்பொழுதும் மாறாது. மறுமை நாள் வரைக்கும் தொழுகைதான், இந்த நோன்புதான், ஜக்காத்தான், பள்ளிவாசல் தான். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எப்படி இந்த பள்ளிவாசலை பயன்படுத்தினார்களோ, எப்படி சஹாபாக்கள் பள்ளிவாசலோடு தொடர்போடு இருந்தார்களோ, இதன் மூலமாக எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய புரட்சியை உண்டாக்கினார்களோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்களோ, அந்த மாதிரி நாமும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்து இது என்னென்ன பணிகள் நம்ம செய்ய வேண்டும் அந்த பணிகளெல்லாம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லவர்களை புரிவானாக. வாக்கு ஜவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லமும் ஈமானிய உள்ளங்களும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை, குர்ஆன் வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளையும், பள்ளிவாசலுடைய சிறப்புகளையும், பள்ளிவாசலுக்கு நமக்கு உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஜும்மாவினை சுருக்கமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை ஐவேளை தொழுது மாத்திரம் இல்லாமல் பல்வேறுபட்ட பணிகளை செய்வதற்கு நாம் முயற்சி இருக்க வேண்டும். நிர்வாகமாக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாம் சந்தோஷப்படணும். நான் இந்த உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொன்னால் சந்தோஷம் அடையணும். நான் நிர்வாகியாக இருக்கிறேன் என்று சொன்னால் சந்தோஷம் அடைய வேண்டும்.
இந்த பள்ளிவாசல் தொழுகிறேன் என்று சொன்னால் சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம உறுப்பினர்களாக பள்ளிவாசல் நிர்வாகியாக தொடர்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் சைத்தான் ஒருபோதும் நம்மளை வெளிக்கெடுக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் என்ன? எதற்கு பள்ளிவாசல், எதற்கு தொழுகை? மறுமை நாளிலே நாம் வெற்றி அடையும். மறுமை நாளிலே சொர்க்கம் சொல்ல வேண்டும். சொர்க்கம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே சொர்க்கத்திலே ஒரு சாட்டையை வைக்கும் அளவிற்கு ஒரு இடம் கிடைத்து விட்டது என்றால் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எப்படி சொன்னார்கள்? மறுமை நாளிலே சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கும் அளவிற்கு ஒரு இடம் கிடைத்து விட்டால் எந்த அளவுக்கு சிறந்ததான்? இந்த உலகத்தை விட சிறந்தது, இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை விட சிறந்தது. அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சொர்க்கம் என்பது. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வீடோ, நம்முடைய பங்களாக்களோ, நம்முடைய காரோ, நம்முடைய வசதி வாய்ப்புகளோ, ஆடம்பரமான வீடோ, இதெல்லாம் அழியக்கூடியது. இந்த உலகத்துல மற்றவர்களுடைய வீடு உயர்ந்த ஒரு வீடா இருக்கு, பல லட்சங்கள் சேர்த்து நான் கட்டி வைத்திருக்கிறேன், அழகான வீடு, அழகான கார், பங்களாக்கள் இருக்கலாம். அது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் வெறுமனே ஒரு கப்பன் ஆடை, ஒரு வெள்ளையான ஆடையை மட்டும் சுற்றி கடலில் வைத்து விடுவார்கள். கார் வராது, பங்களா வராது, நகை வராது, எதுவும் அங்கு வராது. நமக்கு வருவது இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நம்ம தொழுது கொண்டிருந்தோம், எந்த அளவுக்கு இறையத்துக்கு வருகின்றோம், அது மட்டும்தான் வரும். எனவே நம்முடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்போடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காமித்து இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியை தருவான், மறு உலகத்தில் நமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்-துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.